ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குண்டோமசாலியின் அழிவிற்கு பிறகு தேவேந்திரன் முதலாய் அனைத்து தேவர்களும் கைலங்கிரி சென்று சிவபெருமானை வணங்கி, சுவாமி, இதுவரையிலும் தாங்கள் படைத்த 2 யுகங்களிலும் தங்களிடமிருந்து வரம் பெற்று வாழ்ந்தவர்களை காணவில்லையே. ஆகையால் இனிமேல் தாங்கள் செய்கின்ற பிறவியானது தங்களை வணங்கி வரம் வாங்கி வீரதீர பராக்கிரமசாலிகளாகவும் மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்கள் அமைத்து நாலாவிதமான படை பரிவாரங்களோடு நாட்டை அரசாட்சி புரிவோர்களாகவும் திருமணம் என்கின்ற இல்லற வாழ்பவர்களாகவும் மண்ணை உழுது பயிர் செய்து அதன் பயனாக பசிதீர்ந்து வாழ்பவர்களாக இருக்கும்படியான பிறவி அமைக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். மகிழ்ச்சியடைந்த ஈசர் திருமால், பிரம்மா மற்றும் 4 வேதங்கள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து குரோனியின் உடல்கூறுகளிலிருந்து 2வது துண்டத்தை எடுத்து அதை 2ஆக வகிர்ந்து 2 அசுரர்களாக பிறவி செய்யப்படுகின்றார்கள். பிறவி எடுத்த 2 அசுரர்களும் சிவபெருமானை வணங்கி நிற்கின்றார்கள். அப்போது திருமால் ஈசரிடம் கேட்பார், சுவாமி, இப்போது பிறவி எடுத்திருக்கும் இந்த 2 அசுரர்களுக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டார்கள். அப்போது ஈஸ்வர் கூறுவார், முதலில் இந்த 2 அசுரர்களையும் அங்கே கைலேங்கிரியிலே சுருதிமுனி என்பவர் அண்டபிண்டம் காண்பதற்காக பெருந்தவம் புரிந்து வருகின்றார். அந்த முனிவருடைய தவத்தை அழிப்பதற்கு இந்த 2 அசுரர்களை இப்போது நாம் ஏவி விடுவோம், அதன் பிறகு இவர்களுக்கு பெயர் வைக்கலாம் என்று கூறி ஈஸ்வரரும் ஏனைய தேவர்களும் இந்த 2 அசுரர்களையும் சுருதி முனியிடம் ஏவி விட்டார்கள். இதற்காக சுருதி முனிவரின் தவத்தை அழிப்பதற்கு ஈஸ்வர் கூறினார் என்றால், இறைவனை வேண்டி தவம் இருப்பவர்கள் தனக்கு ஏதாவது இறைபலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருப்பார்கள், அல்லது உலக நன்மைக்காக வேண்டி தவம் இருப்பார்கள். அவருடைய தவத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பலனை அருள்வார். ஆனால் சுருதிமுனியுடைய தவத்தின் நோக்கம் என்னவென்றால், பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது, முடிவு எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே சுருதிமுனி தவம் இருந்தார். பிரபஞ்சத்தினுடைய தொடக்கமும் முடிவும் இறைவன் மட்டுமே அறிந்த விஷயம். தேவர்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ இது போன்ற விஷயங்கள் அவசியமில்லை. எனவே அவசியமில்லாத காரியத்திற்காக இவ்வளவு பெரிய தவம் தேவையில்லை. எனவேதான் அவருடைய தவத்தை கலைத்து விடுமாறு அசுரர்களை அனுப்பி வைத்தார் ஈசர். மனிதர்களும் இதுபோல எந்த செயலை செய்தால் இறைபலன் கிடைக்குமோ அந்த செயலை செய்யாமல் தேவையில்லாத செயல்களை செய்து பணத்தையும் நேரத்தையும் வீணாக செலவழிக்கின்றார்கள். 50 தலைகளும் 100 கைகால்களும் கொண்ட சூரர்கள் இருவரும் ஆரவாரம் செய்து கொண்டு சென்று சுருதி முனிவரை தூக்கி கடலிலே எறிய முற்படுகின்ற பொழுது அம்முனிவர், ஏ சூரர்களே, என்னை எடுத்து நீங்கள் இந்த கடலிலே எறிந்தாலும் நானும் அழிந்து விட மாட்டேன், என் தவமும் அழிந்து விடாது. ஆனால் உங்களை வதைப்பதற்காக நான் ஒரு அம்பாக உருவெடுத்து பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் மாயனுடைய அருகிலே நான் சென்றிருப்பேன். வேளை வரும்போது உங்களை வதைத்து இதே கடலிலே எடுத்தறிந்து உங்கள் ஊரையும் தீக்கிரையாக்கி நானும் வைகுண்டம் சென்று நற்கதி அடைவேன் என்று கூறி சாபமிட்டார் முனிவர். இதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாத சூரர்கள் இருவரும் சுருதி முனிவரை தூக்கி கடலிலே எறிந்துவிட்டு நேராக சிவபெருமானிடம் வந்து, சுவாமி, எங்களுக்கு அதீதமான வல்லமை உள்ள வரங்களெல்லாம் தர வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.